12th மேக்ஸ் எக்ஸைஸ் 3.5ல தேர்ட் சம் சால்வ் அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸோ இல்லை ஒய்யோ இருந்தது, ஒய் பவர் 2 அப்படி இருந்ததுன்னா நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இந்த பவரில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பராக இருக்குது. அப்போ அதை நம்ம என்ன செய்ய முடியாது, சால்வ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் டேரெக்டாக சால்வ் பண்ணுறது. ஸோ அதனால நம்ம என்ன செய்கிறோம், சப்ஸ்டியூஷனுக்கு போய்க்கிறோம். இந்த டிஃபிகல்ட்டான டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம ஒரு சிம்பிளான டேர்மாக சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ் பவர் 3/2nங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒய்ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே வந்து எப்படி இருக்குது, எக்ஸ் பவர் -3/2n இருக்குது, அது ஒய் பவர் -1ன்னு போட்டுக்கலாம். இல்லைன்னா இதை 1/x⁴3/2n அப்படின்னு போட்டுட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 1/yன்னு கூட எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ஒய்ங்கிறத கொண்டு போய் எங்கெங்கெல்லாம் x⁴3/2n இருக்கோ அங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ எப்படி இருக்கும் அந்த ஈக்குவேஷன் அப்படின்னா, given equation becomes 8y minus 8y power -1 equal to 63 இருக்கும். இந்த y power -1 அர்த்தம் 1/yன்னு அர்த்தம் இல்லையா, அது அப்படியே 1/yன்னு எடுத்துக்கலாம். அதாவது இங்கே 8 இருக்குது, அந்த 8/yன்னு எடுத்துக்கலாம், which is equal to 63. ஜஸ்ட் இது அப்படியே என்ன செய்யுங்க, எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். அப்போ என்ன ஆகும், 8y² - 8 டிவைடட் பை ஒய்ன்னு இருக்கும். அந்த ஒய் என்ன செஞ்சுக்கிறேன் நான் ஈக்குவல் டு அந்தாண்ட இருக்கிற 63யோட மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ 63yன்னு ஆகிடும். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு சைடு கொண்டு வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடை ஈக்குவல் டு 0 பண்ணிவிடுங்க. ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஓகேவா? 8y² - 63y - 8 ஈக்குவல் டு 0. இப்போ இது ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சம்மன் ப்ராடக்ட்டை வச்சு சால்வ் பண்ணிடலாம். இதனுடைய சம் வந்து என்ன அப்படின்னா -63, ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -64. அப்போ நம்மளுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா 64 1s are 64 கிடச்சிரும். அண்ட் வந்து இது ரெண்டுத்தையும் என்ன செய்கிறோம், சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு -63 கிடச்சிரும். கிரேட்டர் நம்பர் சைனில் மைனஸ் போட்டுக்கோங்க. அப்போ -64 1. ஓகேவா? இப்போ இதனுடைய கோஎஃபிஷியன்ட் நம்ம ஹையஸ்ட் டிகிரி 2 குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் அதனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருந்ததுன்னா நம்ம டேரெக்டாக இந்த ஆன்சரை அப்படியே எடுத்து y -64 y + 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே என்ன இருக்குது, 8 இருக்குது. அப்போ நம்ம வந்த ஆன்சர் என்ன செஞ்சுக்கிறோம், ரெண்டு ஆன்சரையும் 8ஆல் டிவைட் பண்ணிடுறோம். ஸோ சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ இது என்ன ஆகிடும், அடிச்சு போட்டிங்கன்னா 8 8s are 64 ஆகிடும். இந்த இடத்துல 1/8 இருக்கும். ஸோ ஆன்சர் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா y -8 ஒரு டேர்மு, y + 1/8ங்கிறது ஒரு டேர்ம். அதாவது இங்கே என்ன நம்மளுக்கு எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யாக இருக்குது இல்லையா, ஸோ ஒய்யாக எடுத்துக்கணும். இங்கே இருக்கிற வந்த ஆன்சரை அப்படியே அந்த வித் சைன் சேம் சைன் என்ன சைன் இருக்கோ, இங்கே -8ன்னு இருந்ததுன்னா y -8, இங்கே 1 + 1/8ன்னு இருக்குன்னா y + 1/8 அப்படின்னே என்ன செஞ்சுக்கிறோம், சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கிறோம் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ இண்டிவிஜுவலாக ஒரு டேர்மையும் ஈக்குவல் டு 0 பண்ணும்போது நம்மளுக்கு ஒய்யோட ஆன்சர் என்ன கிடைக்கிது அப்படின்னா y -8 = 0ங்கும்போது y = 8ன்னு ஒரு ஆன்சர் கிடைக்கிது. நெக்ஸ்ட் வந்து y + 1/8 = 0ங்கும்போது இதை ஈக்குவேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, y = -8ன்னு கிடைக்கிது. ஸோ ரெண்டு ஆன்சர் கிடைக்கிது. நம்மளுக்கு ஒரிஜினல் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸில் இருக்கு இல்லையா, அப்போ ஒய்க்கு பதிலாக அதை நம்ம மாற்றி எழுதிடணும். ஓகேவா? அதை சப்ஸ்டியூஷன் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஒரிஜினலாக ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியதான். ஓகேவா? அப்போ x⁴3/2n அப்படிங்கிற இடத்துக்கு பதிலாக என்ன செய்கிறோம், y = எழுதிங்க சப்ஸ்டிடியூஷன் y = 8. அப்போ என்னாகும், 8 இங்கே போட்டுக்கிறோம். ஒய்க்கு பதிலாக என்ன செஞ்சுக்கிறோம், 8 போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போது எக்ஸ் தானே எனக்கு வேணும். அப்போ x = இந்த டேர்ம் அங்கே போனதுன்னா என்ன ஆகிடும், அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகிடும். மேலே இருக்க பவர் அப்படியே அந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது மேலே இருக்கிற பவர் அப்படியே என்ன ஆகிடும், ரெசிப்ரோக்கலாக மாறிடும். அப்போ என்ன ஆகும், 8^2n/3ன்னு மாறிடும். ஓகேவா? இந்த 8ஐ வந்து எப்படி எழுதிக்கலாம், பவர்ஸில் எப்படி எழுதுவீங்க, 2^3ன்னு எழுதுவீங்க. 2 × 2 × 2ங்கிறது 8 இல்லையா, அதனால் 2^3ன்னு எழுதிக்கிறேன். இங்கே மேலே இருக்கிற இங்கே 2n/3 அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ இந்த 3 என்ன இருக்குது, நியூமரேட்டரில் இருக்குது. இந்த 3 வந்து டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகுது, 2^2n கிடைக்கிது. ஸோ இது என்னன்னு எழுதிக்கலாம், அந்த 2 × nன்னு எழுதிக்கலாம். 2² n கூட எழுதிக்கலாம் இது. ஓகேவா? அதாவது x⁴a⁴abன்னு இருந்துச்சுங்களா, என்னென்னு எழுதிக்கலாம், x⁴a தனியாக அதுக்கு மேலே பவர் bன்னு எழுதிக்கலாம். ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான் இல்லையா. அதனால் நான் என்ன செஞ்சுக்கிறேன், இந்த 2² nங்கிறத வந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன், 2² n. அப்போ 2² என்ன ஆகிடும், எனக்கு 4ன்னு ஆகிடும். அங்கே பவரில் இருக்கிற எண்ணை அப்படியே நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்கு, இங்கே 4^n கிடச்சிருக்கு. ஓகேவா?
இதுவே ஒரு ஆன்சர் நம்ம y is equal to 8ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது x is equal to 4 power n கிடைக்குது. இதுவே y is equal to minus 1 by 8ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? y is equal to minus 1 by 8 அதே given இந்த டேர்ம்லேயே தான் சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். ஏன்னா நம்ம அது தானே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மாற்றிருக்கோம் இல்லையா, அதில் தானே சப்ஸ்டியூஷனே நடந்திருக்கு. அதனால் அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், எக்ஸ் பவர் 3/2n ஈக்குவல் டு minus 1/8ன்னு இருக்கும். இந்த பவர் 3 அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க. எப்பவும் போல் அதே ஃபார்மேட்டு மேலே உள்ளதுக்கு ஃபாலோ பண்ணோம் இல்லையா, அதே ஃபார்மேட்டே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2/3ன்னு கிடச்சிரும். ஸோ minus 1/8 ஹோல் பவர் minus 1/2 power 3ன்னு ஆகிடும். ஓகேவா? ஹோல் பவர் 2n/3. இந்த 2n/3ங்கிறது என்னது, இந்த மேலே உள்ள நியூமரேட்டருக்கும் சொந்தம், கீழே உள்ள டினாமினேட்டருக்கும் சொந்தம். அதனால் நான் என்ன செஞ்சுக்கிறேன், அதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். -1 ஹோல் பவர் 2n/3, கீழே உள்ள டேர்முக்கு 2 power 3/2n/3ன்னு எழுதிக்கிறேன். அப்போ இந்த 3 கேன்சல் ஆகிடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த -1 இந்த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். இதை தனியாக ஒரு டேர்மாக எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம எக்ஸ் பவர் a இன்ட்டு பிங்கிறத நம்ம தனித்தனியாக பவர் ஹோல் பவர் தனித்தனியாக எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத. அதே மாதிரி இதை நம்ம பிரிக்கும் போது இது என்ன ஆகிடும், இங்கே ஸ்கொயர் வந்துடும். இங்கே ஸ்கொயர் வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகிடும், இது பாசிட்டிவ் ஆகிடும். பாசிட்டிவ் 1 வந்து மறுபடியும் என்ன நம்பரால் நம்ம திருப்பி பவர் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் ஆன்சர் கிடைக்க போகுது, நம்மளுக்கு 1 கிடைக்க போகுது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கிறேன். ஓகேவா? டிவைடட் பை இங்கே ரிமைனிங் மீதி என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு 2 power 2n. எகெயின் 2 power 2 வந்து தனியாக ப்ராக்கெட் பண்ணிக்கங்க, இங்கே n தனியாக வச்சுங்க. அப்போ என்ன ஆகிடும், 1/4 power nன்னு கிடச்சிரும். ஸோ எக்ஸுக்கு வந்து 1/4 power nன்னு ஒரு ஆன்சர் இருக்குது. x is equal to 4 power nன்னு ஒரு ஆன்சர் இருக்குது. இந்த ரெண்டு ஆன்சரில் வந்து எந்த ஆன்சர் வந்து இதுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா x is equal to 4 power n மட்டும்தான் அது சாட்டிஸ்ஃபைட் ஆகும். ஏன்னா இந்த 1/4 power nன்னு இருக்கு இல்லையா, இதை கொண்டு போய் நீங்கள் ஒரிஜினலான இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஷின் இருக்கு இல்லையா, அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா அது என்ன செய்யாது, சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதனால நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இந்த ஆன்சரை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். x is equal to 1/4 power n does not satisfy the equation. Does not satisfy the equation. அதனால் நம்மளுக்கு சொல்யூஷன் என்ன மட்டும்தான், x is equal to 4 power nங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு என்னது சொல்யூஷன். ஓகேவா?